இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுகவிற்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. ஒரு தொகுதியில் தனிச்சின்னத்திலும் மற்ற 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திலும் போட்டியிட இரு கட்சிகளும் ஒப்பந்தம் செய்தன. மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட சீர்காழி தொகுதிக்கு செந்தில் செல்வன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இவர் தலித் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். மதிமுகவில் தலித் சமுதாயத்தின் துணை பொதுச் செயலராக இருந்த மல்லை சத்யா நீக்கப்பட்டதால் திராவிட வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை துவக்கி திமுக கூட்டணிக்கு அவர் ஆதரவு அளித்துள்ளார். எனவே தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த செந்தில் செல்வனுக்கு சீர்காழி தொகுதி வழங்கப்பட்டது. அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு தொகுதி நிலவரம் குறித்த தகவல்களை மயிலாடுதுறை மாவட்ட திமுக நிர்வாகிகள் முதல்வர் ஸ்டாலின் மனைவி துர்காவிடம் புலம்பியுள்ளனர். சீர்காழி துர்காவின் சொந்த தொகுதி. அத்தொகுதியில் தனி சின்னத்தில் மதிமுக போட்டியிட்டால் போனியாகாது என துர்காவிடம் அவரது உறவினர்களும் எடுத்து கூறினர். மாவட்ட நிர்வாகிகள் தன் குடும்ப உறவினர்கள் தெரிவித்த கருத்துக்களை முதல்வர் ஸ்டாலின் கவனத்திற்கு துர்கா எடுத்து சென்றார். அதைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் உடனே திமுக பொருளாளர் TR பாலுவை தொடர்பு கொண்டு உதயசூரியன் சின்னத்தில் செந்தில் செல்வன் போட்டியிட நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொண்டார். அதை ஏற்று TR பாலு சென்னை அண்ணா நகரில் உள்ள மதிமுக பொதுச் செயலர் வைகோ வீட்டிற்கு சென்று உதயசூரியன் சின்னத்தில் செந்தில் செல்வன் போட்டியிடுவதாக அறிவிக்கும்படி கேட்டுக்கொண்டார். இதை ஏற்ற வைகோ சீர்காழியிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதாக அறிவித்தார். இதையடுத்து வைகோவுக்கு முதல்வர் நன்றி தெரிவித்துள்ளார். தற்போது சீர்காழியில் துர்கா தயவில் உதயசூரியன் சின்னம் களமிறங்கியுள்ளது.